மக்களே, சென்னை கோயம்பேட்ல வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அந்த கார் ஆக்சிடென்ட் வந்து வேணுமெனே பண்ணியிருக்காங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்ல 2 பெண்களும் இப்ப இறந்து போயிருக்காங்க. இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் இப்போ சோசியல் மீடியாலயும், நியூஸ் சேனல்லயும் வெளிய வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. இத வந்து எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா சொல்லிடுறோமோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். என்ன நடக்குதுன்னா, கடந்த சனிக்கிழமை இரவு கோயம்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு மதுபான விடுதிக்கு வந்து ஒரு 2 பெண்கள், 2 பசங்க அப்படின்ட்டு 4 பேர் வந்து ஒரு பப்புக்கு போறாங்க, குடிக்கிறதுக்கு போறாங்க. அங்க இன்னொரு 6 பேர் கொண்ட குழு கார்ல வராங்க. அவங்களும் அதே சேம் பப்புக்கு வராங்க. அவங்களும் குடிப்பதற்கு வராங்க. குடிச்சுப்புட்டு அந்த மதுபான விடுதியில வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு, இது போன்ற வேலையை வந்து செய்வதற்கு வராங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பப்ல வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி குடிச்சிட்டு அங்க டான்ஸ் ஆடும்போது, அந்த பெண்கள் கிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பெண்கள். அதுல வந்து யான்சி அப்படின்கின்ற ஒரு பெண் ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண் கிட்ட 6 பேர்கள் கொண்ட ஒரு குழு, 2வதா ஒரு குழு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த பெண் கிட்ட வந்து ஏதோ தவறுதலா நடந்திருக்காங்களாமா. ஸோ அந்த சமயத்துல ஒரு வாக்குவாதம், ஒரு ஃபைட் அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஃபைட்ல இந்த பெண்கள், இந்த 2 பசங்க வந்து மொத்தமா 4 பேரு ஒரு கேங், ஒரு பக்கமான ஒரு குரூப். ஸோ அந்த 6 பேர் கொண்டு இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இன்னொரு பசங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ என்ன காரணம் தெரியல. டான்ஸ் ஆடும்போது தவறுதலா கை மேல பட்டிருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வேற ஒரு குரூப் வந்து அந்த 6 பேர் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பசங்க கிட்ட வந்து சண்டைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பப் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளிய வந்த பிறகு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2 பெண்கள், 2 பசங்க ஒரே பைக்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த 6 பேர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கூட வேற ஒரு குரூப் வந்து சண்டை போட்டுருக்கு இல்லையா? அந்த குரூப் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த 6 பேர் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு கார் கொண்டு வந்திருக்கானுங்க. அந்த கார்ல இவனுங்க இருக்கும்போது, வேற ஒரு குரூப் வந்து கல்ல விட்டு அந்த கார வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்போ அந்த மாரி கல்ல விட்டு எறிஞ்சுட்டு அவனுங்க வந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இந்த கார்ல இருக்கக்கூடிய 6 பேர் கொண்டிருக்கக்கூடிய குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பெண்கள், 2 ஆண்கள் அவங்க வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மோட்டார் வெஹிக்கிள்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, ஸோ இவங்க தான் காரணமா இருப்பாங்க. இவங்களுக்காக தான் வேற ஒரு பசங்க நம்ம மேல கல்லெடுத்து எறியறானுங்க. ஸோ இவங்க கேங்கா தான் இருப்பாங்கன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 6 பேர் கொண்டு இருக்கக்கூடிய குழு, அந்த கார வந்து ஃபர்ஸ்ட் டைம் இடிக்கும்போது அவங்க வந்து பெருசா கீழ விழவே இல்ல. செகண்ட் டைம் இடிக்கும்போது நிலை தடுமாறி அந்த பைக்ல இருந்து கீழ விழுறாங்க. அப்படி விழுந்ததுல அந்த 19 வயசு பெண்ணு யான்சி அப்படிங்கின்ற பெண்ணுடைய தலை போய் நல்லா இடிச்சிருக்கு ரோட்ல. ஸோ அவங்க வந்து சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 17 வயசு இருக்கக்கூடிய பெண் வந்து தீவிர சிகிச்சையில இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுடைய உயிரும் இப்போ போயிடுச்சு. அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்திய கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதே சமயத்துல அந்த பைக்ல கூட பிரயாணிச்சிருக்கக்கூடிய சக நண்பர்கள், அவங்களுடைய அந்த நண்பர்களை பற்றி சில வீடியோக்கள் இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சி அளிக்குது. ஸோ எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இத தாண்டி அந்த கார கொண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த கார்ல வந்து இந்த கட்சி சார்ந்த கொடி இருக்குது. அப்படின்ட்டு இந்த ஒரு நியூஸ் இன்னொரு பக்கம் வந்து கான்ட்ரோவர்சியா போய்க்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த யான்சி அப்படின்ற அந்த பெண் வந்து இறந்தாங்க இல்லையா? அவங்க வந்து இலங்கையை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க. ஸ்ரீலங்கன் அவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கேம்ப்ல, ஒரு அகதிகள் முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க. ஸோ அவங்க அம்மா அந்த அளவுக்கு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இப்போ ரீசென்ட்டா அந்த மதுபான விடுதிக்கு போயிட்டு இப்படி உயிரிழந்திருக்கக்கூடிய விஷயம் அதிர்ச்சி அளிக்குது. அதே சமயத்துல பல நபர்கள் வந்து இதுல வந்து என்ன பொருட்படுத்திட்டு வராங்கன்னா, என்னதான் இதுல வந்து கிரைம் இருக்கு, தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்த போதையின் காரணமாக தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு எப்படி போலாம் இவங்க? அப்படின்ற மாதிரியான இவ்வாறான கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வந்து கேட்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம போலீஸ் வந்து துரிதமா செயல்பட்டுட்டாங்க. அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய 5 பேர் அல்லது 6 பேர வந்து இப்போதைக்கு அரெஸ்ட் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே சமயத்துல அந்த மதுபான விடுதிக்கு போனாங்க இல்லையா? அந்த பப்புக்கு இப்போ வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு 17 வயசு பெண்ணு, ஒரு 19 வயசு பெண்ணெல்லாம் எப்படி பப்புக்குள்ள வந்து சேர்க்கலாம்? கவர்மெண்ட் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு இல்லையா? எப்படி நீங்க சேர்க்கலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த மதுபான கடைக்கும், அந்த பப்புக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இப்ப வெளிய வந்திருக்கு நண்பர்களே. இந்த சம்பவத்துல 2 பெண்கள் உயிரிழந்தது உண்மையா மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொரு 2 பசங்களுக்கும் நல்லா அடிபட்டிருக்கு பைக்ல போன பசங்களுக்கும். ஸோ அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. இது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய நியூஸ் தான் இப்ப இணையத்துல வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதாவது ஒரு போதைக்காக நம்ம வந்து போனோம்னா, அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு நம்மள வந்து இழுத்து விடும் அப்படின்றது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ போதை சம்மந்தப்பட்டு எதுவா இருந்தாலும் கடைசியில பிரச்சனையில தான் முடியுதுன்றது வந்து எதார்த்தமான ஒரு விஷயம். அத தான் நம்ம வந்து ஒரு டேக்கா எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து டேக் அவேவா எடுத்துட்டு போணும். ஸோ போதை சம்மந்தப்படுத்தி எது பண்ணாலும் அது பிரச்சனை தான். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.